அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாநகராட்சியோட மேயர் பிரியா ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அங்க என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா, திமுக அரசு சென்னையில இருக்கக்கூடிய சில மண்டலங்கள்ல நடந்துட்டு இருந்த தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்குது. சோ அதை எதிர்த்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து அந்த மண்டலத்துல வேலை பார்த்துட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே மாநகராட்சி பில்டிங் முன்னாடி, ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்து 5-6 நாளா 1000க்கும் மேற்பட்டவங்க போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. ஆனா மாநகராட்சி தரப்புல இருந்தோ அரசு தரப்புல இருந்தோ எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையே, ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லையே, ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு மேயர் பிரியா என்ன சொல்லணும்? ஒரு மேயர், பொறுப்பான மேயர்னா என்ன சொல்லணும்? நாங்க அரசு கூட பேசிட்டு இருக்கோம், இன்னும் ஓரிரு நாள்ல நாங்க அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவோம், அவங்களுடைய டிமாண்ட் என்னமோ அது சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா மேயர் பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்னையில மொத்தம் 15 மண்டலம் இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்திலயும் இத மாதிரி சில மண்டலங்களை தனியாருக்கு கொடுத்தாங்க. ஆனா அப்பெல்லாம் இப்ப போராடுறவங்க, இந்த தூய்மை பணியாளர்கள் யாருமே போராடல. இப்போ திமுக ஒரு 2-3 மண்டலத்தை தான் நாங்க தனியாருக்கு கொடுக்க போறோம், அதுக்கு இவங்க பெரிய அளவுல போராடுறாங்க, யாரோ தூண்டி விட்டு தான் போராடுறாங்க அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற பதில இந்த மேயர் பிரியா சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நாங்க அதை சரி செய்வோம், அதிமுக ஆட்சியில இத மாதிரி நடந்துருச்சு, நாங்க வந்தா அதை சரி செய்வோம், இனிமே இருக்கக்கூடிய மண்டலங்களை தனியாருக்கு கொடுக்க மாட்டோம், ஆல்ரெடி தனியாருக்கு கொடுக்கப்பட்ட மண்டலங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் நாங்க சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு தானே நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க, இந்த ஆட்சியை பிடிச்சீங்க, நீங்க மேயர் ஆகி சென்னை மேயரா இருந்துட்டு இருக்கீங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அந்த தூய்மை பணியாளர்களை போயிட்டு சந்திச்சு இத மாதிரி திமுக ஏமாத்திருச்சு, இத மாதிரி சொல்லி இருந்தது, இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு, இது இப்படி தனியாருக்கு மாத்தப்படுது அப்படிங்கிற விஷயத்த அந்த தூய்மை பணியாளர்கள் மத்தியில ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்திட்டாங்க. சோ அதுக்கு யாரோ தூண்டி விட்டு தான் செய்யறாங்க அப்படிங்கிறத மட்டுமே திரும்ப திரும்ப இந்த மேயர் பிரியா பேசுறாங்களே தவிர, இவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த இவங்க மறந்தே போயிட்டாங்க. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடி நாங்க சேவைகள் செய்யறோம், வீடு தேடி நாங்க ஓடிபி திருடுறோம், வீடு தேடி அது செய்யறோம் இது செய்யறோம்னு சொல்லக்கூடிய இதே திமுக அரசு ரோடு தேடி எத்தனை மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் எல்லாருமே ரோடு தேடி எங்களுடைய கோரிக்கை இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அத இந்த திமுக அரசால சரி செய்ய முடியல. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சரி செய்ய முடியல. இவங்க வீடு தேடி போய் பிரச்சனைகளை சரி செய்யறாங்களா? இது எப்படி இருக்கு அப்படின்னா, கேட்கிறவன் கேடைனா இருந்தது அப்படின்னா காதுல கடப்பாறையை விட்டு ஆட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையோட பேஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். சென்னையில மொத்தம் 15 மண்டலங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சோ அந்த ஒவ்வொரு மண்டலமும் தனித்தனியா இருக்கும். அதுக்குன்னு தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு அரசு தரப்புல இருந்தே வச்சிருப்பாங்க. அவங்க அரசு ஊழியர்களா அப்படின்னா முழுசா அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு அரைவாசி முக்கால்வாசி அரசு ஊழியர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல நிறைய பேர் ஒப்பந்த ஊழியர்களாகவும் இருப்பாங்க. நீங்க ஒரு 5 வருஷம் வேலை பாருங்க, நாங்க உங்களை பர்மனன்ட் பண்ணி விட்டுருவோம், அரசு ஊழியராக்கிடுவோம் அப்படின்லாம் சொல்லிதான் ஒவ்வொரு மண்டலங்கள்லயும் ஆட்களை எடுத்து வச்சிருப்பாங்க. 15 மண்டலங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதுல அதிமுக ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில மண்டலங்களை தனியார்கிட்ட ஒப்படைச்சாங்க. நாங்க ஒரு சாம்பிளா இதை பண்றோம், நாங்க தனியார்கிட்ட இதை ஒப்படைக்கிறோம், இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மற்ற மண்டலங்களையும் நாங்க தனியார்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில மண்டலங்கள்ல அந்த தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த விஷயம் அதை கான்ட்ராக்ட் அடிப்படையில தனியார்கிட்ட ஒப்படைச்சாங்க. சோ அந்த மண்டலங்கள்ல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாமே அது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் வேலையில வந்துருவோம், தூய்மை பணியாளரா நமக்கு அரசு பணி கிடைச்சிரும் அப்படின்லாம் 5 வருஷம் 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்த நபர்கள் தனியார்ட்ட அது கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம நம்பிக்கையெல்லாம் போச்சு. இவ்வளவு நாள் நம்ம இன்னைக்கு நாளைக்கு இல்ல இன்னும் 1 வருஷம் 5 வருஷத்துல அரசு பணியாளரா மாறிடுவோம், இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இதுவரைக்கும் இந்த தூய்மை பணியாளருக்கு அரசு வேலையில இருக்காங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும், அந்த இன்கிரிமெண்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி எதுவும் கிடையாது. இவங்க ஒரு அரைவாசி தான் இவங்க அரசு பணியாளர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம அரசு பணியாளரா மாறிடுவோம், நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும், நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்கள இத மாதிரி பிரைவேட்டுக்கு கொடுத்தாங்க. அப்போ பிரைவேட்டுக்கு மாறினப்போ இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த பிரைவேட் கம்பெனி கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு கையெழுத்து, ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க.
அப்படி அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட அந்த வேலை மாற்றம் நடக்கிறப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க அரசு சார்ந்த ஒரு விஷயத்துல இருக்கோம் அப்படின்னா வேலையை விட்டு உடனே தூக்கிட மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களை தூக்கிட மாட்டாங்க, எங்களை வேலைக்கு வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா தனியார்கிட்ட மாற்றப்படுறப்போ அது என்ன வேணாலும் ஆகலாம், அவங்க எப்ப வேணாலும் எங்களை வேலையை விட்டு தூக்கலாம், எங்களுக்கு பதிலா திடீர்னு ஒரு மிஷின் வந்தது அப்படின்னா திடீர்னு ஒரு 100 பேரை வந்து வேலையை விட்டு தூக்கலாம். சோ எங்களுக்கு இந்த தனியார் கிட்ட இந்த விஷயம் மாற்றப்படுறதுல வந்து எந்த சம்பந்தம், எந்த ஒரு ஒப்புதலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் சைட்ல இருந்து சொல்லப்பட்டது. சோ அதை திமுக கையில எடுத்து 2021 தேர்தல்ல என்ன வாக்குறுதிகளா கொடுத்தாங்க அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மீதம் இருக்குல்ல மண்டலங்கள் வந்து தனியாருக்கு மாற்றப்படாத மண்டலங்கள் இருக்குல்ல, அதை வந்து நாங்க தனியாருக்கு கொடுக்க மாட்டோம், அரசே தான் எடுத்து செய்வோம். இதுக்கு முன்னாடி தனியாருக்கு கொடுக்கப்பட்ட மண்டலங்கள்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நிறைய பேர் தூக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ள இருக்கும். சோ அதெல்லாம் சரி செய்யற மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இந்த திமுக அரசு சொன்னாங்க. பட் இப்போ அதே திமுக அரசு தான் இன்னும் ஒரு 7-8 மாசத்துல எலெக்ஷன் அப்படிங்கிறது வருது. சோ அதுக்கு முன்னாடியே என்னத்தை செஞ்ச முடியுமோ செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சார்பாகவும் அதிமுக அவங்க செஞ்சாங்கன்னா நாங்க சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக இவங்களும் சில மண்டலங்களை வந்து இந்த மாதிரி தனியாருக்கு கொடுப்பதற்கான வேலை அப்படிங்கிறத ஒப்பந்தத்தை கையெழுத்தே போட்டாங்க. என்னத்துக்குப்பா தனியாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துலயும் இந்த கமிஷன் கலெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, சோ அத மாதிரி விஷயங்கள் தான். இதுக்கு முன்னாடி டாய்லெட் கிளீன் பண்ற அந்த விஷயத்திலேயே தனியாருக்கு கொடுத்து பலாயிரம் கோடிகள் வந்து 900 கோடி அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு மேல இந்த திமுக அரசு இந்த விஷயத்துல கொள்ளை அடிச்சது ஊழல் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். சோ அதே மாதிரிதான் இந்த விஷயத்தையும் இப்ப தனியார்கிட்ட கொடுத்திருக்காங்க. இது எப்ப பிரச்சனையா மாறுது அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி திமுக எடுத்திருக்கக்கூடிய அந்த 2-3 மண்டலங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாமே வழக்கம் போல வேலைக்கு போறாங்க. எப்பொழுதும் போய் வீட்டு கையெழுத்து போட்டு தான் அவங்களுடைய இடத்துக்கு வந்து வேலைக்கு பிரிஞ்சு போவாங்க. அப்படி கையெழுத்து போன இடத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, நீங்க இனிமே ஏதாவது பேசணும் அப்படின்னா எங்கள்கிட்ட பேசுறதுல யூஸ் கிடையாது, நீங்க போயிட்டு அந்த தனியார் நிறுவனத்திட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது என்ன நடந்தது அப்படின்னே தெரியல. நேற்று வரைக்கும் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலை பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவோ கஷ்டமான சூழல்ல கொரோனா பீரியட்ல கூட நின்று வேலை பார்த்திருக்காங்க. அவங்க நேற்று வரைக்கும் நம்ம அரசு ஊழியரா மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி போறப்போ இல்ல இந்த மண்டலம் வந்து தனியாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, நீங்க அங்க போய் பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னதும் அந்த தூய்மை பணியாளர்களால அதை ஏத்துக்க முடியல. எங்களால பிரைவேட்டுக்கு மாற முடியாது, மாறினா இவ்வளவு பிரச்சனை இருக்கும், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் அரசுகிட்டே கெஞ்சி கூத்தாடி கேஸ் எல்லாம் போட்டுதான் இப்போ ஏதோ ஒரு 15-20 சம்பளம் அப்படிங்கிறத வாங்குறோம். நாங்க தனியாருக்கு போனா என்ன சம்பளம் கொடுப்பாங்கன்னு தெரியாது, எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியாது. சோ இதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் முன்னாடி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல வந்து நாங்க போராட்டம் நடத்துறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி உட்கார ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 6ல இருக்கும். இன்று வரைக்கும் அங்க வந்து 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் முன்னாடி அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு தான் இருக்காங்க. இடையில மழை வருது, வெய்ய அடிக்குது, எதை பத்தியும் கவலைப்படாம இந்த வேலை தான் எங்களுடைய வாழ்வாதாரம், இதுவும் போச்சுன்னா எங்களுக்கு வேற வழியே இல்லை வாழறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. பட் இத அரசு தரப்புல இருந்து இத்தனை பேர் போராடுறாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயமா கூட அதாவது கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் எங்கேயோ போராடிட்டு போங்கப்பா அப்படின்னு ஓரமா உட்காந்து போராடுங்கப்பா, போராடுறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஓரமா போராடிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போவாங்களே. சோ அத மாதிரிதான் அந்த வழியா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே போயிட்டு வராங்களாம். பட் இவங்க போராடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு கவனம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதா அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க வீடு தேடி சேவைகள் பண்றதெல்லாம் அடுத்து இருக்கட்டும், ரோடு தேடி வந்து மக்கள் போராடுறாங்கல்ல, அவங்களுடைய கோரிக்கை என்ன, அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அதை சரி செய்யுங்க. உங்களால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களால இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வந்து ஆதரவு கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா போயிட்டு கொடுங்க. இத மாதிரி சமூகத்துல நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.